கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான கிறிஸ்மஸ் நாளிலே வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டுடைய வாசனத்தை தியானிக்கும்படியாக ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நாம் தியானிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 20ஆம் வசனம். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே திரும்பி போனார்கள். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மகிட்ட இதை எதிர்பார்க்கிறார். இந்த மேய்ப்பர்கள் இந்த உலகத்திலே தங்கள் பிழைப்புக்கான மந்தை மேய்க்கிற வேலை செய்து கொண்டிருந்த அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து, தேவன் செய்கிற கிரியைகளை அனுபவித்து அவர்கள் என்ன செய்தார்களாம்? தேவனை துதித்து, எல்லாரும் சொல்லுங்களா, என்ன செய்தார்கள்? தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். என்ன செய்தார்கள்? ஏசாயா சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்மளை ஆண்டவர் எத்தனையோ வார்த்தைகளை சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுவோமா? கேட்டிருக்கிறோமா இல்லையா? ரொம்ப கேட்டிருக்கிறோம். நம்ம அதிகமாக அனுபவிச்சிருக்கிறோமா இல்லையா? ஆண்டோடைய வார்த்தையினால் வருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிச்சிருக்கிறோமா? அனுபவித்தவர்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். தேவனை துதித்து இருக்கிறோமா? துதித்து கொண்டு இருக்கிறோமா? தேவனை நான் டெய்லி துதிக்கிறேன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எங்கே போனாலும் நான் தேவனுக்கு தான் மகிமையை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உண்டாக்கின நோக்கம் தேவனோடு கூட இருந்து தேவனை துதித்து மகிமைப்படுத்துவதற்காக தான் உண்டாக்குனார். அல்லேலூயா. அதாவது மனுஷனை தேவன் உண்டாக்கின நோக்கமே மனுஷன் தேவனோடு கூட இருப்பதற்காக உண்டாக்கப்பட்டவன். அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, பரலோகத்தின் மகிமையை விட்டு இந்த பூமியில தேவன் இறங்கி வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் வாழ்ந்து தம்முடைய உயிரையே கொடுத்து இந்த உலகத்தில் இருக்க பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் அழிந்து போகாதபடிக்கு நம்மை மீட்டெடுத்து நம்மை நித்திய கனம் மகிமை உடையவர்களாய் மாற்றும்படி தேவன் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து ஜீவனை கொடுத்த முக்கிய காரணம், அவரை துதிக்க வேண்டிய ஜனம் அவரை துதிக்க முடியாமல், அவரை மகிமைப்படுத்த வேண்டிய ஜனம் அவரை மகிமைப்படுத்த முடியாமல், மகிமைப்படுத்த வேண்டிய இடத்திலிருந்து மகிமையை இழந்து போனதுனால அவர் இந்த உலகத்தில் நமக்காக வந்தார். அல்லேலூயா. நமக்காக இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்லுங்கள், என்ன செய்தார்? வந்தார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மேய்ப்பர்கள் வந்து ராத்திரி நேரத்தில் மந்தையை காத்து கொண்டிருந்த போது அவர்கள் இந்த செய்தியை கேட்டாங்க. கேட்ட உடனே அவர்கள் செய்த 3 காரியங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், முதலாவது அவர்கள் செய்த காரியம் 15ஆம் வசனம். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி. நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நமக்கு சொல்கிறத எல்லாத்தையும் நான் பார்ப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவன் சொல்கிற எல்லாத்தையும் நான் பார்ப்பேன், நிச்சயமாக அதை பார்ப்போம் என்ற அந்த விசுவாசம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நமக்கு தேவை. ஆமேன்னு சொல்லுவோமா? நீங்கள் நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதல்ல, ஆனால் கர்த்தர் சொன்னதை நான் பார்ப்பேன்றதை நம்ம விசுவாசத்தோடு
அதை எதிர்பார்த்து அதை பார்ப்பதற்கு நாம் எடுக்கிற முயற்சி ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் தனக்காக ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாமுக்கு பின்பு ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்து, ஈசாக்குக்கு பிறந்தவர் யாரு? எல்லாம் சைலண்டா இருக்கிறீங்க. ஈசாக்கு ஆண்டவர் யாரை கொடுத்தார்? ஏசா யாக்கோபை கொடுத்தார். ஆனால் யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டார். யாக்கோபினுடைய பெயரை தேவன் எப்படி மாற்றினார்? எல்லாரும் சொல்லுங்களேன், எப்படி மாற்றினார்? ஆமா, இஸ்ரவேல் என்று மாற்றினார். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? 12 பிள்ளைகள். மூத்த மகன் யார்? ரூபன். லாஸ்ட் மகன் யார்? யோசேப்பா? பென்யமின். லாஸ்ட் மகன் பென்யமின். இப்படி அவனுக்கு 12 பிள்ளைகள். யாருக்கு? யாருக்கு? யாக்கோபுக்கு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அவர்கள் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதாவது நம்ம இந்திய தேசத்தில் மாநிலங்கள் என்று அழைக்கப்படுவது போல அவர்கள் 12 மாநிலங்களாக மாறிட்டாங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். யாக்கோபை ஆசீர்வதித்தார். இந்த யாக்கோபு ஒரு காலகட்டத்திலே யோசேப்பின் மூலமாக அவர்கள் எங்கே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது? எகிப்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ எகிப்தில் போய் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலாக என்ன செய்தார்கள்? அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாக இருந்தபோது தேவன் மோசேக்கு தரிசனமாகி மோசேக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து, இஸ்ரவேல் ஜனங்களை நான் வெளியே கொண்டு வந்து அவர்களை எங்கே கொண்டு போவேன்னு ஆண்டவர் சொன்னார்? கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு போகிறேன் என்று தேவன் சொன்னார். அப்படி அவர்களை வெளியே கொண்டு வந்தபோது அவர்களுக்கு இருந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாமே விடுதலையாகி வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பிறகு அவங்களுக்கு சூழ்நிலைலாம் எப்படி இருந்துச்சு? எல்லாமே எதிர்மறையாக இருந்துச்சு. அதாவது பாலும் தேனும் ஓடுற தேசம்னு சொன்னார். சொட்டு தண்ணிக்கு வழி கிடையாத இடம். நடத்தின பாதை எப்படிப்பட்ட இடம்? வனாந்தரம். ஒரு சொட்டு தண்ணிக்கு வழி கிடையாத இடம். ஆனால் சொன்னது பாலும் தேனும் வேண்டாயா, தண்ணி இருக்காயா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. நீங்கள் கொஞ்சம், அதாவது ஆண்டோடைய பிள்ளைகள் நல்லா விளங்கி கொள்ளணும். நமக்கு ஆண்டவர் சொல்கிற வாக்கு தத்தத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்துக்கும் எப்படி இருக்கும்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். எப்படி இருக்கும்? எல்லாரும் சொல்லுங்களேன், எப்படி இருக்கும்? சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். ஆனால் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதாவது அவர் சொன்னார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதை நீங்கள் அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளிலே உண்டாக்குவேன் என்று சொன்னார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அவர் செய்வார்னு கிடையாது. ஒன்றுமே இல்லாட்டா கூட பரவாயில்ல, அவர் இல்லாததை இருக்கிறவரை அழைக்கிறவர். அல்லேலூயா. அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆபிரகாமை 75 வயசில் அழைச்சி 100 வயசில் குழந்தைய கொடுக்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சாராளுக்கு 90 வயசு. யோசிச்சு பாருங்கள், ஏன் 90 வயசு 100 வயசில் போய் பிள்ளைகளை கொடுக்கணுமா அப்படின்றது நம்முடைய கேள்வி. ஆனால் ஆண்டோடைய இது என்னென்னா, அவங்களால குழந்தை பிறந்துச்சுன்னு அவங்க நினைக்கக்கூடாது. என்னுடைய வாக்கு தத்தத்தின் பிள்ளை அவன், என்னுடைய வார்த்தையினால் பிறந்த மகன் அப்படின்றத அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் உணர்ந்து கொள்ளணும். அவர்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த மாம்ச பலத்தை சார்ந்து கொள்ளக்கூடாது. எல்லோரும் சொல்லுங்களேன், எதை சார்ந்து கொள்ளக்கூடாது? இன்றைக்கி நல்ல கவனிக்க. எல்லாரும் நம்ம பொதுவாகவே நம்ம அதிகமாக நம்மகிட்ட இருக்கிறத தான் நம்ம நம்புகிறோம். நம்மகிட்ட என்ன இருக்கிறதோ அதை தான் நம்ம நம்புகிறோம். நம்மகிட்ட ஒன்றுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, தேவன் நம்மோடு இருக்கும்போது அவர் தந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி நாம் விசுவாசித்து நடக்க அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். அதனால தான் சொல்கிறாரு பவுல் சொல்லும்போது, நாம் விசுவாசித்து நடக்க அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். நாம் தரிசித்து நடவாமல். எதற்காக அழைக்கப்பட்டவர்கள்?
விசுவாசித்து அழைக்கப்பட்ட, விசுவாசித்து நடக்க வாழ அழைக்கப்பட்டவர். அதனால தான் நமக்கு பேரே என்னது? என்ன வாசி? சத்தமாக சொல்லுங்க, என்ன வாசி? விசுவாசி. விசுவாசியாக இருக்கணும். என்ன வாசியாக இருக்கணும்? ஆனால் விசுவாசம் இல்லைன்னு சொன்னால் நம்ம எப்படி மாறிடுதோம்? அவிசுவாசியாக மாறிடுதோம். எப்படி மாறிடுதோம்? அவிசுவாசியாக மாறிடுதோம். அவிசுவாசியாக மாறி அதுக்கப்புறம் டேஞ்சர் ஆகிடுறோம். என்ன விசுவாசியாக மாறிடுது? விஷ ஊசியாக மாறிடுது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் இன்னைக்கு சபையில் இருந்துட்டு எப்படி இருக்கிறாங்க? முறுமுறுத்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்காங்க? சபையில் எப்படி இருக்கிறாங்க? சத்தமாக சொல்லுங்கள், எப்படி இருக்கிறாங்க? சபையில் இருந்துட்டு எப்படி இருக்காங்கன்னா மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்குது. ஒன்றுமே நடந்த மாதிரி தெரியல. லைஃபே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தான் வாழ்க்கையோ, ஏதோ சர்ச்சுக்கு வரணும்னு வந்து உட்காந்துருக்குறேன். ஏதோ என்ன செய்கிறது? வீட்டுக்காரங்க தொல்லை தாங்க முடியல. சர்ச்சுக்கு வரலன்னா சர்ச்சுக்காரங்க கேட்குறாங்க, ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன் சர்ச்சுக்கு வரல, தொல்லை தாங்க முடியல, அதனால் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முறுமுறுப்போட, ஒரு கசப்பு உணர்வோட சபையில் வந்து நம்ம இருப்பதல்ல. நம்ம சபையில் எப்படி இருக்கணும்னா விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லோரும் சொல்லுங்களேன், எப்படி இருக்கணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க, எல்லாம் கொடுக்குறவர் உங்கள் கூட இருக்கிறார். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க, எல்லாத்தையும் கொடுக்குறவர் உங்கள் கூட இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோமா? எல்லாத்தையும் தருகிறவர் நம்மோட இருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா அவிசுவாசம் வரக்கூடாது. ஆமே. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. பேதுருவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு கடலின் மேல் நடந்து வந்தபோது பேதுருவை கடலின் மேல் நடந்து வா என்று சொன்னார். வா என்று அந்த வார்த்தையை கேட்ட உடனே பேதுரு என்ன செய்தாராம்? பேதுரு என்ன செய்தார்? கடல்ல இறங்கி நடந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தண்ணி மேலே யாராவது நடக்க முடியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம சென்னை தண்ணி வந்துச்சு. தண்ணி வந்தோடனே என்ன பதஷ்டம் இல்லை? என் வீட்டில் தண்ணி வந்துடுதோ, உங்கள் வீட்டில் தண்ணி வந்தால் தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு பயம்தான் நமக்கு வருது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும், நீங்களும் நானும் தண்ணிக்கு உள்ளே போகிறவங்கள, தண்ணிக்கு மேலே நடக்கிறவங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது எதை வெளிப்படுத்துனா பிரச்சனைக்குள்ளே மாட்டி தவிக்கிறவங்க இல்லை, நம்ம பிரச்சனைக்கு மேலே நடக்கிறவர்கள். ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை மேற்கொள்ள ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நம்புங்கள், ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசியுங்கள், உங்கள் அவிசுவாசங்களை உதறி தள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீங்க நல்ல ஒன்றை விளங்கிக்காங்க. உங்க வாழ்க்கையில என்ன இல்லைன்றதை பார்க்காதீங்க, எல்லாத்தையும் கொடுக்குற இயேசு என்னோடு இருக்கிறார். நான் அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பேன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும். இந்த வருஷ கடைசியில் கொஞ்சம் கர்த்தர் செய்த நன்மையை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். கர்த்தர் செய்த நன்மையை நினச்சி பார்க்கணும். அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அங்கே 15ஆம் வசனம், அவர்கள் தீவிரமாய் மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். பிள்ளையையும் என்ன செய்தார்கள்? கண்டார்கள். எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன என்ன செய்தார்கள்? கண்டார்கள். என்ன செய்தார்கள்? கண்டார்கள். நீங்கள் நல்லா கவனிக்கணும், தேவன் செய்த நன்மை எல்லாரும் நினச்சி பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்களா, தேவன் செய்த நன்மை என்ன செய்யணும்? நன்மையை நினச்சி பார்க்கணும். இன்னைக்கு உலகத்தில் மனுஷங்கிட்ட இல்லாமல் போகிற ஒன்று என்னது? நன்றியற்ற குணம். என்ன குணங்க? எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன குணம்? நன்றி உணர்வு இல்லை. அல்லேலூயா. நன்றி மறப்பது நன்றென்று. நான் தப்பாக சொல்லிட விடாது, அதனால தான் பாட்டி உங்களை சொல்ல விட்டேன்.
அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் கரெக்டாக சொல்லியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்லேலூயா. சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் மனுஷனுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு குணம் என்னென்னா நன்றி. ஆமென். நம்ம சொல்லுவோம், யாருக்கு தான் ரொம்ப நன்றி இருக்குன்னு சொல்லுவோம் பொதுவாக விலங்குகளில். நன்றி அப்படின்னோடனே நம்ம என்ன செய்கிறோம்? நாயை சொல்கிறோம். ஏன்? ஒரு பிஸ்கட் போட்டால் போதும், அது என்ன செய்யும்? அந்த பிஸ்கட்டுக்கு அவ்வளோ நன்றி உள்ளதாக இருக்கும். நம்ம போட்டது ஒரு பிஸ்கட்டாக இருக்கும், அது நம்மளை பார்க்க செய்யலாம் பின்னாடி வந்து நிற்கும். ஏன்னா அந்த ஒரு பிஸ்கட்டுக்கு அது அவ்வளோ நன்றி உள்ளதாக இருக்குது. ஒரு பிஸ்கட்டுக்கு அவ்வளோ நன்றி உள்ளதாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், தேவன் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். ஒருத்தர் ஆமேன்னு சொல்லலையே. தேவன் நன்மை செய்திருக்கிறாரா? செய்திருக்கிறாரா இல்லையா? சிலர் டெய்லி என்ன பாட்டு பாடுறாங்கன்னா பஞ்ச பாட்டு பாடுறாங்க. ஏன் பிறந்தாய் மகனே, நம்மளை குறித்து நமக்கே என்ன வருது? தப்பான எண்ணம். இந்த தப்பான எண்ணம் நமக்குள்ளே வரக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். டெய்லி உங்களுக்கு என்ன செய்யணும்னா, தேவன் இதுவரை செய்த நன்மையை நினைங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் வந்து பாருங்க, இந்த எரிகோவுக்கு முன்பாக வந்து நிற்கும்போது, எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாய் நின்றது. அதை மேற்கொள்ள அவர்களுக்கு வழியே இல்லை என்கிற ஒரு நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, 7 நாள் சுற்றி வாங்க, 7ஆம் நாள் ஆர்ப்பரியுங்க அப்படின்றார். எரிகோ மதில் இடிஞ்சு விழுந்துருது, வழியாயிடுது. எரிகோ மதில் இடிஞ்சு விளைச்சமா எப்படி விழுந்துச்சான்னா, அப்படியே மதில் அப்படியே படி ஆயிடுச்சான், இப்படி ஏறி இறங்குற மாதிரி ஆயிடுச்சான். அல்லேலூயா. என்ன திடீர்னு நாங்கள் இங்கே அசைவாடுறீங்க? உங்கள் வேலையில் இறங்கிட்டீங்களோ? டைம் ஆகிட்டு. சரி, ஓகே. கர்த்தருக்கு தோத்துறோம். அல்லேலூயா. ஆமாம், அவங்க வந்து நமக்கு அலாரம் அடிக்கிற மாதிரி, ஃபாஸ்ட்டாக டைம் ஆகிட்டு புரிஞ்சுக்காங்க அப்படின்ற மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். நம்ம இன்னைக்கு 2வது நமக்குள்ள நன்றி உணர்வு தேவை. எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன உணர்வு தேவை? ஏசப்பா நமக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்கிறார். நம்ம வீட்டில் நன்றியோட ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து என்ன சொல்லணும்? ஆண்டவரே, எனக்கு தந்த நல்ல குடும்பத்துக்காக நன்றி சொல்லணும். ஆமென். நல்ல அப்பாவுக்காக என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். என்ன? நல்ல அம்மாவுக்காக என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். அப்புறம் நல்ல சகோதரனுக்காக, நல்ல சகோதரிக்காக, நல்ல நண்பர்களுக்காக, நல்ல குடும்பத்துக்காக நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஆமாம், நல்ல கணவனுக்காக, நல்ல மனைவிக்காக நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன செய்யணும்? ஆமாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எதுக்கு தான் இந்த ஆளை நம்ம கட்டினோமோ, எதுக்கு தான் இவ்வளோ கட்டினோமோ, எதுக்கு தான் இந்த பிள்ளைகள்லாம் எனக்கு பிறந்துச்சோ, எதுக்கு தான் இவங்களுக்கு போய் நான் பிறந்தேனோ, அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவின் அன்பை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். ஆமென். ரோமர் 5:5 வசனத்தை வாசி நம்ம முடிச்சிடலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். முதல்ல நமக்கு பார்ப்பேன் என்ற என்ன தேவை? எல்லாரும் சொல்லுங்கள், என்ன தேவை? எல்லோரும் கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்களேன். நீங்கள் வாயை திறக்கலன்னா என்னால் என்ன செய்ய முடியாது? பிரசங்கம் பண்ண முடியாது. எல்லோரும் சொல்லுங்களா? முதல்ல பார்ப்பேன் என்ற எனக்கு விசுவாசம் தேவை. 2வது எல்லாரும் சொல்லுங்கள், என்ன தேவை? சத்தமாக சொல்லுங்களேன், என்ன தேவை? நன்றி உணர்வு. 3வது என்ன தேவை? எல்லாரும் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், அன்பு நமக்கு தேவை. எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன தேவை? அன்பு. அவர்கள் வந்து என்ன செய்தார்கள்னா, முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. தேவனை என்ன செய்தார்கள்? அது எதுன்னா அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேவனாய கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. அன்பு கூறுவீங்களா? அன்பு கூறுவீங்களா? நம்பலாமா? சரி, நம்ம அப்போ முடிச்சிடலாம் மெசேஜை. சரிங்களா?
3 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 3 காரியம் எல்லாம் சொல்லலாம். 3 சொல்லுங்கள். 3 என்ன? 3 பார்ப்பேன் என்ற விசுவாசம், அப்புறம் நன்றி உணர்வு, அன்பு நமக்கு தேவை. சரிங்களா? சரி, எல்லாம் கண்ணை முடிச்சோம் பண்ணலாமா?